வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம பொய்யரசனை பற்றி தான். பொய்யரசன் பற்றி பேசுறதுக்கு என்னதுன்னா, ஆனால் இவங்கள மாதிரி ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபேமிலியை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லையாப்பா. என்ன காரணம்னா, தீபாவளி முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 நாளாகி போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது தீபாவளிக்கு முன்னத்தின ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு 13 நாளாக கறி அடித்து சாப்பிட்றாங்கன்னா, நீங்களே யோசிச்சுங்க. என்ன வருமானம், எப்படி வருமானம்? உழைச்சலாம் கிடையாது. உட்கார்ந்த இடத்துலையே மக்களை ஏமாற்றிட்டு, மக்களை குழப்பிட்டு, ட்ராமா போட்டு கேட்டால் ரியாலிட்டி சேனலுங்க. ஆனால் அந்த ரியாலிட்டி சேனலில் இவரோட உண்மையை பற்றி பேச மாட்டாங்க. அந்த உண்மை என்னென்னா, அக்காவையந்தான். அக்காவும் இல்லை, அக்காவோட பையனும் இல்லை. அது சொந்த மகனான்னு கேட்டால் அதுதான் உண்மை. ஏன்னா இந்த உண்மையெல்லாம் யூடியூப்பில் சொன்னால் இவருக்கு இருக்கிற சப்ஸ்கிரைபரோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா, நேற்று நம்ம பொய்யரசன் என்ன மாதிரி உன்னை யார் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது அது வேணும் உண்மை தாங்க. இவரை மாதிரி யாருமே பார்த்துக்க முடியாது, இவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது. அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றாங்க. எதுலைன்னா வட்டல்லாம் கிடையாது, வடச்சட்டி அப்படியே கொண்டு இறக்கி வச்சுட்டு சாப்பாடு கொண்டு போய் ஊட்டி விடுறாரு. பரவாயில்ல, தப்பு இல்லைங்க. ஆனால் அது ஒரு வட்டலில் சாப்பிட்டா ஒரு நாகரிகம். அது வட்டலில் சாப்பிடாமல் வடச்சட்டியில் சாப்பிட்டு அநாகரிகம் தான் அது. எனக்கு வீட்டில் தட்டத்துக்கு பயங்கர பஞ்சம். அப்புறம் அந்த ஆதி அவரோட பையன் நல்ல அறிவாட்டுக்குது இந்த வயசுலேயே. பரவாயில்ல, நல்ல அறிவாக இருந்தால் பிற்காலத்தில் நல்லா வருவார். ஆனால் இவரை மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். உழைக்காம உட்காந்துட்டு யூடியூப்பில் உட்காந்துட்டு பெருமநாயம் பேசுகிறதுமே அதுதான். அந்த அவரோட மகனுக்கு நல்ல அறிவோட அந்த எறும்பு கடித்தாலுமே எறும்புன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, இந்த வயசுலேயே அவரோட மகனுக்கு அறிவு இருக்கிறதுனால பாராட்டுறேன். ஆனால் நாலேஜு வேறு கட்டத்துக்கு கொண்டு போகும். ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே காட்டி கெட்ட வார்த்தை பேசியிருந்தா அந்த குழந்தை அதே மாதிரி பழகிருந்தேன் நான் நினைக்கிறேன். அப்புறம் அந்த எறும்பு இருக்குதுங்க, அந்த அம்மா மாதிரி ஒரு சுத்தமில்லாத ஆள் நான் பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு வீட்டுக்குள்ளே எறும்பு இருக்குது, குழந்தை இருக்குது. அப்புறம் அந்த பையன் எறும்புன்னு கடிக்குதுங்க, எறும்பு கடிக்குதுங்க. இவருக்கு வீடியோ தான் முக்கியம். பையனுக்கு எறும்பு கடிச்சா என்ன, எறும்பு கடிக்கலின்னா அப்புறம் என்ன சொல்கிறாங்க, அந்த எறும்பு போக மாட்டேங்குது. அந்த வீட்டுக்குள்ளே பாருங்க எவ்வளோ எறும்பு இருக்குன்னு. ஆனால் இந்த அம்மா மாதிரி ஒரு சுத்தமில்லாத ஆளை எங்கேயும் பார்க்க முடியாது. சமையல் கட்டிலேருந்து எது வரைக்கும் சுத்தமில்லாத வச்சுருப்பாங்க. அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தை எறும்புன்னு சொல்லிச்சு. ஒரு சில குழந்தைக்கு சொல்லாது. இதில் வேறு பெருமநாயம், கணவன் மனைவி பெருமநாயம். என்னை மாதிரி யார் இருக்க முடியும்? இவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அக்காவாயின்னு சொல்லிட்டு பித்தலாட்டம் போட்டுக்கிறாருல, இவரை மாதிரி யாருமே இருக்க முடியாது. இவரை மாதிரி பல பெண்களை கெட்ட வார்த்தை பேச முடியாது. இவரை மாதிரி பல ஆண்களை கெட்ட வார்த்தை பேச முடியாது. நம்ம பொய்யரசன் மாதிரி எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் யூடியூப்பே கதின்னு இருக்க முடியாது. அப்புறம் கேட்டால் எனக்கு யூடியூப் தான் சம்பளம் கொடுக்கு. எல்லாருக்கும் யூடியூப் தான் சம்பளம் கொடுக்குது. எந்த வேலை வெட்டிக்குமே போகாமல் நீங்கள் 5 வருஷமாக நீங்கள் யூடியூப்பில் இருந்தீங்கன்னா தாராளமாக 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் கொண்டு வரலாம். அது 100% உண்மை தான். அது பொய்யெல்லாம் கிடையாது. அதை விட்டு போட்டு எனக்கு யூடியூப் தான் சம்பளம் கொடுக்கு, யூடியூப் தான். அதாவதுங்க தீபாவளிக்கு முன்னத்தன ஒரு 2 நாளுக்கு முன்னாடி நான்வெஜ் ஆடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் நான்வெஜ்ஜு. அந்த கறியில் என்ன தான் இருக்குதுன்னு கேட்டால் அது உழைச்சா தெரியாதுங்க. உழைக்காம உட்காந்துட்டு இலவசமாக வருமானம் வரவங்களுக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. டெய்லியும் கறி எடுக்கலாங்க, டெய்லியும் மீன் எடுக்கலாம். ஏன்னா உழைச்சா அந்த அருமை தெரியும். கேட்டால் நாங்கள் ரியாலிட்டி சேனல் கணவன் மனைவி அப்படியே உட்காந்துட்டு பெருமனையும் பேசுவாங்க. அப்புறம் பைக்கில் ஓனாங்களாமா, ஒருத்தர் ஸ்பீடாக வந்தாராம்மா. அப்புறம் கேட்டால் எங்கள் சப்ஸ்கிரைபரு எனக்கு உங்கள் சேனல்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற. பரவாயில்ல, அந்த சப்ஸ்கிரைபருக்கு இவரை பற்றி இன்னொரு விஷயம் தெரியுமா? அக்காவையங்கிறது. அப்புறம் 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பெண்ணை கேவலமாக கெட்ட வார்த்தை பேசியிருப்பாங்க. அந்த சப்ஸ்கிரைபரோட வீட்டில் அந்த வீடியோ கொண்டே காட்டுவாரா? அது பொய்யரசன் இதை பற்றி சொல்லுவாரா? பொய்யரசன் இந்த பாவத்தை எங்கே கொண்டே கழுவ போகிறான்னு தெரியல. பல பெண்களை வாசியவாடி இருப்பார், திட்டியிருப்பார், கேவலமாக திட்டியிருப்பாருங்க. அவங்க வீட்டு பெண்களை யாராச்சும் கெட்ட வார்த்தை திட்டினா நம்ம பொய்யரசன் ஒத்துக்குவாரான்னு கேட்டால் அது ஒத்துக்க மாட்டார். ஏன்னா வலைதளம் இருந்தால் கமெண்ட் வரத்தான் செய்யுங்க. நீங்கள் சினிமாவில் அந்த சீன் சரியில்லை, இந்த சீன் சரியில்லைன்னு சொல்லிவிட்டு குறை சொல்கிறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, விமர்சனம் பண்ணுறீங்க. அப்போ ஒன்றும் சொல்கிறதில்ல. ஆனால் இவரை குறையே சொல்லக்கூடாதாம்மா. நீங்கள் ஒரு அரசியல்வாதியில் ஆளுங்கட்சியை நல்லதே வேணாலும் குற்றம் தான் சொல்கிற காலம் இது.
எதிர்கட்சியிலையுமே நல்லதே பண்ணால் குற்றம் சொல்கிற காலம். ஆனால் சாதாரண ஒரு யூடியூப்பராமா வந்து கேள்வி கேட்கக்கூடாதாம்மா, கமெண்ட் பண்ணக்கூடாதாம்மா, கேட்டால் வந்து கெட்ட வார்த்தையில் திட்டி வீடியோ போடுவோம். இந்த ஆள் இந்த மாதிரி ஒரு வஸ்டான ஒரு யூடியூப்பரை எங்கேயுமே நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் வந்து பல ஃபேமிலி யூடியூப் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒன்றா கணவர் உழைப்பாங்க, இல்லைன்னா மனைவி வேலைக்கு போவாங்க. இதுதான் பார்ட் டைமாக இருக்குது. இவங்க 2 பேர் உட்காந்துட்டு எந்த வேலை வெட்டிக்கும் போகாமல் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு நான்வெஜ்ஜு கறி கறி கறி. இந்த கறியில் என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் சாப்பிட்றத பார்த்ததில் உடனே டைட்டில் தான் வேறு. ரொம்ப நாள் கழித்து அத்தை வந்திருக்காங்க. இவங்க மாமியார் தான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இவங்க வீட்டில் போய் நான்வெஜ் சாப்பிட்டாங்க. இப்போ அங்கே மாற்றி இதுதான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. அதாவதுங்க ரியாலிட்டி சேனல் இருக்கிறதா. ஆனால் இப்படி ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஆளுகளை நான் பார்த்ததில்லை. 365 நாளில் ஒரு 10 நாள் தான் ரெஸ்ட் விடுவான்னு வச்சுங்க. அந்த 10 நாளும் கூடி வேண்டாம் விருப்பத்தை விட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. மொத்தத்தில் இவங்களுக்கு உழைப்புங்கிற அர்த்தத்துக்கு பேர் தெரியாத நம்ம பொய்யரசன். என்ன காரணம்னா, அக்காவையன்னு கூச்சமெல்லாம் சொல்லியிருக்கிறது. அது அக்காவாயனா? அவரோட மனசாட்சி தொட்டு கேட்க சொல்லுங்க பார்க்கலாம். அது அக்கா பையனா? இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? இவர் பேசுகிறது 80% பொய்யும் தான் தெரியுது. அதை பற்றி சொல்ல மாட்டாங்க. அந்த பெண்ணுக்கு கெட்ட வார்த்தை எழுதிட்டி நீ எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு கேட்டிருப்பாங்க. அது யார் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அது வெளியே சொல்ல மாட்டார். ஏன்னா இவரை மாதிரி ஒரு உத்தமரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஏன்னா கேட்டால் எனக்கு நீங்களாக சம்பளம் கொடுக்குறீ அப்படிம்பாங்க. ஒருத்தன் கூட நேற்று கேட்டுப்பாரு, வேலைக்கு போவேன். இவரெல்லாம் எதுக்குங்க வேலைக்கு போக சொல்கிறீங்க? மக்களை ஏமாற்றிட்டு மக்களை குழப்பிட்டு அந்த காசை வாங்கிட்டு அவங்களே வந்து திட்டி வீடியோ போடுவார். மொத்தத்தில் இவங்கள மாதிரி எங்கேயும் வருஷான ஆளுகளை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. பெருமநாயம் பேசுவாங்க. கணவன் மனைவி உட்காந்துட்டு பெருமநாயம் பேசுகிறவர்களாம் ஒன்றுமே இல்லை. ஒரு உழைப்பாளியாக இருந்தால் பெருமநாயம் பேசா, ஒரு எங்கேயுமே வேலைக்கு போகாமல் யூடியூப்பே கத்தின்னு இருந்துட்டு மக்களோட பணத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு தம்பதிகள் தான். பல யூடியூப்பர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து ஏதோ விதத்தில் தொழில் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க எந்த தொழிலும் பண்ண மாட்டாங்க. அது தொழில் பண்ணாலுமே மக்கள் மேலே அதிக விலை சுமத்தி ஏமாற்றுவாங்க. அதுதான் உண்மை. மொத்தத்தில் இவங்கள பெருமைப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓகே, அடுத்த வழியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.